பாருங்கள், பாலக்கீரை பிரியாணி. பாலக்கீரை பிரியாணின்னு உங்களுக்கு பாலக்கீரை தெரியும் இல்லையா, பெருசு பெருசாக இருக்கும் இலைகள். அதனால் இந்த பாலக்கீரை பிரியாணி பண்ணுறோம். இதுக்கு என்ன தேவை? பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி ஒரு கெட்டுக்கு 4 தக்காளி எடுத்துருக்கேன். தயிர் போட்டோம்னா 2 தக்காளி போதும், கொஞ்சம் தயிர் போடலாம். தயிர் இல்லாதனால 4 தக்காளி எடுத்துருக்கேன், பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். பல்லாரி ஒரு 4 பல்லாரி, கரம் மசால் பொடி. இது என்னென்னா, இதில் 300 அரிசி எடுத்து வைக்கிறேன். இப்போ இதில் வந்து பாலக்கீரைக்கு நம்ம எவ்வளோ தேவையோ நம்ம பூலாவும் கூட போடலாம், இல்லை கம்மியாக ஒரு 100 அரிசி 200 அரிசி போட்டோம்னா இதில் பாதி கீரை போட்டால் போதும், ஃபுல் கீரையும் போட வேண்டாம். இப்போ 300 அரிசினால் ஒரு கெட்டு கீரை எடுத்துருக்கிறேன் நான், கரெக்டாக பாலக்கீரை. ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இது நம்ம வதக்கிக்கிடுவோம், சரியா? கீரையை வந்து கொஞ்சம் வதக்கி பேஸ்ட் பண்ணிக்கிடணும். ஆமாம், நெய் இருந்தால் நெய் போடலாம். நெய் இல்லாதனால எண்ணெய் ஊற்றுறேன் கொஞ்சம் போல். அது கொஞ்சம் வதங்கிறதுக்காக லைட்டாக எண்ணெய் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூனு. இது வந்து இந்த கீரையை அதில் போட்டு வதக்கிக்கிடணும், தண்ணி இல்லாமல் வதக்கிக்கிடணும். ஆமாம், தண்ணி இல்லாமல் வதக்கிக்கிடணும். தண்ணி இல்லாமல் இதை வதக்கிடணும், பார்த்துக்கோங்க. இது வதக்கிட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிடணும். இது வந்து அரிசி ஊற வச்சுருக்கிறோமா, இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி பேஸ்ட் பண்ணணும். எதுக்குன்னா அது சீக்கிரம் வதங்கும். உங்களுக்கு தக்காளி பேஸ்ட் பண்ணுறது நல்ல விஷயம். ஒரு 5 போடுற 6 போடுற இடத்துல 2 போட்டால் போதும். நம்ம 4 போட்டால் போதும். 6 8 போடுறாங்க இல்லையா, அப்போ அதில் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து பேஸ்ட்டாக அரைக்கும்போது அந்த கொஞ்சம் புளிப்புத்தன்மை கிடைக்கும். அது வந்து சீக்கிரம் மசியாது, இது உங்களுக்கு மசிஞ்சிடும். சீக்கிரம் வதங்கிடும். அப்போ எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக அது முடிஞ்சிடும். ஆனால் அந்த கீரையும் உங்களுக்கு பாலக்கீரைன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு தெரியாது, ஒவ்வொருத்தங்களுக்கு தெரியும். இது நல்லா கிராமத்துக்காரங்களுக்கு இது பாலக்கீரைன்னா தெரியாது. இந்த கீரை வந்து குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ஆமாம், இந்த கீரை வந்து அவ்வளோ நல்லது. குழந்தைக்கு நல்ல நாவு சக்தி இருக்கிறது. ஒரு நாளைக்கு பருப்பு கீரையை வச்சு பாசிப்பருப்பு கொஞ்சம் போட்டு கூட்டு மாதிரி வச்சு கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு இப்படி பிரியாணி பண்ணி டிஃபன் பாக்ஸுக்கு வச்சு கொடுக்கலாம். இப்படி நல்லா வந்து வதக்கிடணும். வதக்கிட்டு இத்தினியாக கொஞ்சமாக போயிடும். நம்ம எவ்வளோ போடுறோம், நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 4 தக்காளி 2 போட்டிங்கன்னா தயிர் கொஞ்சம் போட்டுக்கலாம். தயிர் இல்லாதனால தக்காளி போட்டுக்கலாம். நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன், சரியா? இதுக்கப்புறம் நல்லா வதங்கிட்டு ஆற வச்சு பேஸ்ட் பண்ணணும். சூட்டோடு எதையும் பேஸ்ட் பண்ணிடக்கூடாது, நல்லா ஆற வச்சிடணும். பார்த்தீங்களா, நல்லா வதக்கியாச்சு. இது நல்லா வந்து ஆற வச்சுட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிடணும். எவ்வளோ கீரை இருந்துச்சு ரொம்ப, இப்போ கம்மியாயிருச்சு. அது வந்து உங்களுக்கு இதாகிடும், அதனால் சீக்கிரமாக வதங்கிடும். இது நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிடுவோம். இப்போ குக்கரை வச்சுருக்கேன், காயட்டும். இது பேஸ்ட் பண்ணி ஆற வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். பல்லாரி போட்டிருக்குது, நல்லா வதக்கிட்டோம். இது வந்து நல்ல ப்ரௌன் கலரில் வரணும். நல்லா வதங்கின பிறகு அதுக்கப்புறம் வந்தா இருக்குது பாருங்கள். வேறு எதுவும் போடலை, பட்டை லவங்கம் எதுவுமே போடலை, வெறும் வெங்காயம் மட்டும்தான் போட்டிருக்கேன். பாருங்கள், வெங்காயம் மட்டும்தான் வதங்க போட்டிருக்கேன். அது பட்டை லவங்கம் போடாமல் இப்படி பேஸ்ட்டாக இருக்கு இல்லையா, இது வந்து என்ன பவுடர்னா பட்டை லவங்கம், அன்னாச்சி பூ, அப்புறம் நட்சத்திர பூ, வேறு அதுக்கப்புறம் சோம்பு எல்லாம் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம அது வந்து கொஞ்சம் போட்டுக்கணும்.
அதனால் பச்சை மிளகா இருந்தால் ஒரு 2 பச்சை மிளகா போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பச்சை மிளகா இல்லாதனால மிளகா பொடியும் மஞ்சள் பொடியும் மட்டும்தான் நம்ம போட போகிறோம். சரிங்களா? நல்லா வதங்கி வருதா வெங்காயம்? நல்லா ப்ரௌன் கலராக வந்துடணும் வெங்காயம் வந்து. ஆமாம், இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பொதுவாக பிரியாணிக்கு வந்து நல்லா வந்து வெங்காயம் வதங்குறதெல்லாம் டேஸ்ட்டே இருக்குது. அதனால் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவோம். நல்லா வந்து இதாகிடுச்சு, பொன்னிறமாக வந்துருச்சா பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். அதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட் போட்டுருவோம். நல்லா வதங்கட்டும். இப்போது இதில் தான் மசாலா சேர்க்க போகிறோம். என்னென்னு பார்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி தேவைக்கு போட்டுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவை அவ்வளவு. மிளகாப்பொடி காரத்துக்கு தக்கன யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருத்தங்க காரம் கம்மியாக சேர்ப்பாங்க, ஒருத்தங்க காரம் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்ப்பாங்க. அதனால் நான் காரம் வந்து மீடியமாக போட்டிருக்கிறேன். பார்த்திங்களா, ரொம்ப இல்லாமல். இப்போ இதில் வந்து இந்த கரம் மசால் பொடி எவ்வளோ போடுறேன்னு பார்த்துக்குங்க. ரொம்ப எல்லாம் போட்டால் இது வந்து ஹெவியானதில் இல்லை, லைட்டு கீரை, அதனால் பாலக்கீரை, அதனால் இதுக்கு இவ்வளோ போதும். ஒரு அரை ஸ்பூனு அந்த மாதிரி போட்டிருக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம காட்டுறேன். பாருங்கள், நல்லா வந்து வதங்கிருச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நல்லா வதங்கிருக்கு. பாருங்கள், பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த கீரையை, பாலக்கீரையை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இது அதில் போட்டுடலாம். இது போட்டு நல்லா வந்து வதக்கிடட்டும். கொஞ்சம் போல் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதெல்லாம் கொத்தமல்லி புதினா எல்லாம் கட் பண்ணி போட்டுக்கலாம். அரைக்கணும், அதோட சேர்த்து கூட பேஸ்ட்டாக கூட அரைச்சிக்கலாம், ஒன்றும் இல்லை. இப்போது இது வந்து சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்கிறேன். சாப்பாட்டு அரிசி 300 அரிசி எடுத்துக்கிறேன். பார்த்தீங்களா, நல்லா வந்து ஊறிடுச்சு. இப்போ இதுக்கு 3 டம்ளர், இதில் வந்து 3 டம்ளர் வச்சுருக்கிறேன். இப்போது இதில் 3 டம்ளர் எதுக்கு அதிகமாகவும் வைக்கக்கூடாது, கம்மியாக வைக்கக்கூடாது. ஆனால் நல்லா வெந்த வேக்காடு உள்ள அரிசினா 3 டம்ளர், இல்லைன்னா என்ன செய்யணும்னா கரெக்டாக 2.25 வச்சா போதும். 2.25. ஆமாம், இவ்வளோ தண்ணி எடுத்துடணும். இப்போ வந்து அரிசி வந்து கொஞ்சம் வேக்காடு உள்ள கம்மியாக இருக்கும். நல்ல ஃபாயிலான அரிசினா வந்து தண்ணி நிறையா கொடுத்தா தான் நல்லா அது இதாகும். அதனால் வேக்காடு கம்மியாக இருக்குன்னா என்ன ஒன்று தண்ணி வந்து கம்மி பண்ணிக்கணும். உங்களுக்கு தெரியும் இல்லையா, இப்போ லேடிஸுங்க சமைக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த அரிசிக்கு தண்ணி கம்மியாக தான் ஊற்றணும். அந்த மாதிரி பார்த்து ஊற்றிக்கோங்க. அதே மாதிரி நம்ம பிரியாணி அரிசியில் செய்கிறதா இருந்தால், பிரியாணி அரிசியில் என்னன்னா பாசுமதி சீரக சம்பாலாம் செய்கிறதா இருந்தால் 2.5 இது பாசுமதி ரைஸ்னால் 2 ஊற்றணும். அதே சீரக சம்பானா 2.5 ஊற்றணும். ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் ஃபாயில் வெந்திருக்கும். நல்லா அரிசி வந்து நல்லா இதாக இருக்கும், புழுங்கரிசி. அதனால் அது 2.5 ஊற்றணும். இது வந்து சீக்கிரமாக குக் ஆயிரும் பாசுமதி. அதனால் அதுக்கு கம்மியாக ஊற்றினா போதும். இது நல்லா வதங்கிருச்சு. பார்த்தீங்களா, நல்லா குக் ஆகிடுச்சு. பச்சை வாசனை எதுவுமே இல்லை.
உப்பு போட்டுக்கலாம் தேவைக்கு. இது நெய் போட்டு செய்யலாம். நெய் போடுறவங்களுக்கு நெய் பிடிக்கும், ஒருத்தவங்க நெய் பிடிக்காது. இப்போ இதில் ஊற்றிடலாம். எல்லாமே நல்லா இதாயிருச்சு. நான் ஒருத்தங்க கீரை சாப்பிட மாட்டாங்க ரொம்ப பிள்ளைங்க விரும்பி. அதனால் இந்த மாதிரி பிரியாணினா வாசனையாகவும் இருக்குமா, குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா நல்லா சாப்பிட்றது ஈஸியாக டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இதில் முந்திரி பருப்பு லாஸ்ட்டில் முந்திரி பருப்பு வறுத்து போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். நெய்யில் வறுத்து இதில் போட்டு வச்சுட்டு வைங்க, அருமையாக இருக்கும். முடிஞ்ச பிறகு காட்டுறேன். பார்த்தீங்களா, இந்த முந்திரி பருப்பு வறுத்து வச்சுக்கலாம். அது போட்டால் நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது டேஸ்ட்டாக. அந்த கீரைங்கிறது அவங்களுக்கு தெரியாது, குழந்தைங்களுக்கு. வந்து பாலக்கீரை வந்து அவ்வளோ நல்லது. குழந்தைங்களுக்கு தான் நிறையா கொடுப்பாங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு. அதனால் இந்த மாதிரி பிரியாணி பண்ணி கொடுங்க. வெறும் கீரைனா சாப்பிட்றதுக்கு பிடிக்கவே பிடிக்காது குழந்தைங்களுக்கு. அதனால் தம்மு போடணும். அப்படி வந்து வைக்கக்கூடாது, தோசைக்கல்ல வச்சு தம்மு போடணும். அதனால் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். உங்களுக்கு தேவைன்னா கூட கூட போட்டுக்கலாம். நான் போதும் அப்படின்னு